ரமேஷ், யாரு? என்ன இது? இத்தனை நாளா லவ் பண்றீங்க? போன் எடுத்தது யாருன்னு கேக்குறீங்க? என் வாய்ஸ் கூட உங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே, என்ன விஷயம் சொல்லு. லவ்வர்ஸ் போன் பண்ணி பேசுறதுக்கு காரணம் ஒண்ணும் தேவையில்லை. எதுக்கு போன் பண்ணி விளையாடுற? அம்மா அப்பா யாரா வந்துட போறாங்க. சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களை உடனே மீட் பண்ணோம், அதுக்கு தான் போன் பண்ணேன். வேலை நிறைய இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு உடனே வந்து என்ன பாக்குறீங்க. என்ன நீ இப்படி சொன்னா எப்படி? நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் போனை கீழே வைக்க மாட்டேன். ஓகே ஓகே, வரேன். ஓகே, பாய். பாய். யாரா போன்ல? ஒன்னும் இல்லம்மா, ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஏண்டா, இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடிக்கு போன் வருது, நாங்க எடுத்தா பதில் சொல்லாம கட் ஆகுது. என்னடா விஷயம்? யாராவது கேர்ள் ஃப்ரெண்டா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இல்ல லவ் ஏதாவது பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. டே ரமேஷ், அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுறா. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே உனக்கு கட்டி வச்சிடுறேன். இல்லப்பா, நோ சான்ஸ். என்னோட பொண்டாட்டி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது அம்மாவோட வீட்லயும் சந்தேகப்படுறாங்க. உன் வீட்லயும் பிரச்சனை வந்தாச்சுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நம்ம விஷயத்தை அடக்கி வாசிக்கலாமே. என்னது இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு மட்டும் உன்னை பார்க்காம இருக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆனா சூழ்நிலையை அனுசரிச்சு நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன விடுங்க, நீங்க என்ன பார்க்காம இருந்துருவீங்களா? அது உங்களால முடியுமா? நிர்மலா, நீ எனக்குள்ள இருக்க, என் மனசுக்குள்ள, கண்ணுக்குள்ள. கண்ணை மூண நீதான் தெரியற. உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வரும்போதெல்லாம் உன்னை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடனா போதும். நான் உங்களை தினம் பார்த்தே ஆகணும். அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், 15 நாளைக்கு ஒரு முறை நாம மீட் பண்றோம். என்ன, ஓகேவா? அதெல்லாம் சரி வராது. அவ்வளவு பெரிய கேப் எல்லாம் வேண்டாம். வாரம் ஒரு தடவை மீட் பண்ணியே ஆகணும். இனிமே வாரம் ஒரு தடவை தான் மீட் பண்ண முடியுமா? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. பழைய பழமொழி தான், ஆனாலும் பொருத்தமா தான் இருக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு. கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். இது என்ன புடவைங்க? பாலிஸ்டரா? இது பூனமுங்க. இத உடம்புல கட்டினீங்கன்னா கட்டி இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க. ஓ, புடவை கட்டுறது எதுக்கியா? கட்டுறதே தெரியலனா எதுக்கியா புடவை? அட, அந்த அர்த்தத்துல நான் சொல்லலமா. என் புடவை அவ்வளவு ஃப்ரீயா இருக்குமா. யோ, முதல்ல அம்மான்னு சொல்றத நிறுத்து. நான் என்ன கிழவியா? என்ன எல்லாரும் புடவையை பாக்குறீங்களா? நூத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா. புடவைய பாக்குறாங்க, ஆனா யாரும் வாங்குற பாட்டை காணோம். யோ, புடவையை பார்க்காம எப்படியா வாங்க முடியும்?